தேர்வறையில காப்பி அடிச்சத கையும் களவுமா பிடிச்ச பேராசிரியர் மேல மாணவிகள் போலி பாலியல் புகார் கொடுத்த வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பு அறிவிச்சிருக்கு. நீதிக்காக 10 ஆண்டுகள் போராடி விடுதலை பெற்ற பேராசிரியரின் கதை இது. ட்ரைனிங் கொடுக்க வந்த அதிகாரி மீது போலி புகார் கொடுத்து மேலதிகாரியிடம் சிக்க வைக்க முயற்சிக்கும் கல்லூரி மாணவிகளின் சதிவேலையை பேராண்மை திரைப்படத்தில் பார்த்திருப்போம். இதே பாணியில் காப்பி அடித்ததை கையும் களவுமாக பிடித்ததால் பேராசிரியர் மீது 5 கல்லூரி மாணவிகள் பாலியல் புகார் கொடுத்து சிறையில் தள்ள முயற்சித்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறில் செயல்பட்டு வருகிறது அரசு கலை கல்லூரி. இக்கல்லூரியில் பொருளாதாரத்துறை தலைவராக பணிபுரிந்து வந்தவர் பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன். கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த கல்லூரியில் பல்கலைக்கழக 2வது பருவ தேர்வு நடைபெற்றது. அப்போது MA தேர்வு எழுதிய 5 மாணவிகள் காப்பி அடித்ததை பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் கையும் களவுமாக பிடித்தார். அதில் 2 மாணவிகள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், 3 மாணவிகள் கேரளாவை சேர்ந்தவர்கள். 5வரும் காப்பி அடித்தது மட்டுமல்லாமல் பல முறைகேடுகளில் ஈடுபட்டதையும் பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் கண்டறிந்துள்ளார். தொடர்ந்து இது குறித்து பல்கலைக்கழகத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய தேர்வு மைய அதிகாரியிடம் ஆனந்த் விஸ்வநாதன் தெரிவித்திருந்தார். ஆனால் பிடிப்பட்ட மாணவிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் SFI மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதால் காப்பி அடித்தது குறித்து பல்கலைக்கழகத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனாலும் பேராசிரியர் விடுவதா இல்லை, தொடர்ந்து அறிக்கை தாக்கல் செய்ய நெருக்கடி கொடுத்திருக்கிறார். இதனால் பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் தங்களை தேர்வு அறையில் வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக அந்த 5 மாணவிகளும் மகளிர் ஆணையம் மற்றும் அப்போதைய கேரள கல்வித்துறை அமைச்சரிடம் புகார் அளித்தனர். தொடர்ந்து இந்த புகார் மூணாறு போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதன்படி பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் மீது 4 வழக்குகள் பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை தேவிக்குளம் குற்றவியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதனால் அவர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து ஆனந்த் விஸ்வநாதன் தொடுபுழா கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி லைஜமோல் ஷெரீப் பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் மீது மாணவிகள் பொய்யான புகார் கொடுத்துள்ளனர் என்று கூறி அவரை விடுதலை செய்து உத்தரவிட்டார். பேராசிரியர் மீது மாணவிகள் கொடுத்த புகாரின் பின்னணியில் அரசியல் சதி உள்ளது என்றும் பாலியல் புகாரில் பேராசிரியரை சிக்க வைத்து அவரை பழிவாங்க முயற்சி நடந்துள்ளது என்றும் இதற்கு கல்லூரி முதல்வரும் உறுதுணையாக இருந்துள்ளார் என்றும் நீதிபதி அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் போலீசாருக்கும் புகார் கொடுத்த மாணவிகளுக்கும் நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 10 ஆண்டுகள் போராடி தன் மீது சுமத்தப்பட்ட போலி குற்றச்சாட்டை உடைத்தெறிந்து குற்றமற்றவனாக நிற்பதாக நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.